சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. இந்திய மக்களை விழித்தெழச் செய்ய சுவாமி விவேகானந்தர் மிக பெரும் பங்காற்றினார் என்று கூறினீர்கள். அவரால் உருவாக்கப்பட்ட ஸ்ரீ ராமகிருஷ்ண மடமும் மிஷனும் எப்படிப்பட்ட மாற்றத்தை மக்களிடம் ஏற்படுத்தியது என்றும் சொன்னீர்கள். அப்படி வேறு ஏதேனும் சமூக ஆன்மீக இயக்கங்கள் எழுச்சியை உருவாக்கியதா தாயே? வெளிநாட்டில் இருந்து இங்கே வந்து இந்த நாட்டின் தன்மையை உணர்ந்து தன் ஆன்மீக ஞானத்தால் படித்தவர்கள் மத்தியிலும் நடுத்தர மக்களிடத்திலும் ஓர் எழுச்சியை ஏற்படுத்தினாள் ஒரு பெண். சுவாமி தயானந்த சரஸ்வதியால் ஊக்கம் பெற்று செயல்பட்ட ஓர் அமைப்பை நிர்வகித்த அன்னி பெசன்ட் தான் அந்த பெண்மணி. ரஷ்யாவைச் சேர்ந்த பிளவட்ஸ்கி என்ற பெண்ணும் அமெரிக்கரான ஆல்காட்டும் சேர்ந்து நியூயார்க்கில் 1875 தியோசபிக்கல் சொசைட்டி என்ற அமைப்பை நிறுவினார்கள். 1879 பிரம்ம ஞான சபை என்ற பெயரில் செயல்பட்ட அந்த அமைப்பின் தலைமையகத்தை சுவாமி தயானந்த சரஸ்வதியின் துணையுடன் சென்னை அடையாருக்கு மாற்றினார்கள். ஆன்மீக துறையில் இந்துக்கள் ஐரோப்பியர்களை விட 1000 மடங்கு உயர்ந்தவர்கள் என்று சொன்ன பிளவட்ஸ்கி தன்னை இந்து சமயத்துடன் ஐக்கியப்படுத்திக் கொண்டாள். தொடக்கத்தில் இந்து மதத்தின் இலக்கியம், தத்துவம், விஞ்ஞானம் இவற்றை ஆழ்ந்து கற்பதும் மனிதனுக்குள் மறைந்து கிடக்கும் ஆன்மீக ஆற்றல்களை வெளிக்கொண்டு வருவதுமே இதன் செயல்பாடாக இருந்தது. பின்னாளில் ஐரிஷ் பெண்மணியான அன்னி பெசன்ட் இந்த பிரம்ம ஞான சபையில் சேர்ந்து அதை மக்கள் செல்வாக்கு பெற்ற இயக்கமாக மாற்றினாள். ஒரு ஹிந்துவைப் போல உடையணிந்து ஹிந்துவைப் போல வாழ்ந்தாள். இந்து மதம் இல்லை என்றால் இந்தியா இல்லை என்று உறுதிபட கூறிய அன்னி பெசன்ட் இந்து மக்களின் மறுமலர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்தாள். விதவைகளை முடக்கி போடும் செயலை கண்டித்தாள். சிறுமியர் திருமணத்தை எதிர்த்தாள். சுதேசி இயக்கத்தை ஊக்குவித்தாள். அதனால் இந்த பிரம்ம ஞான சபையும் இந்திய தேசியத்தின் ஊக்க சக்தியாகவே திகழ்ந்தது. ஒருபுறம் இந்து சமய மறுமலர்ச்சி என்று சமய ஆன்மீக இயக்கங்கள் வளர்ச்சி கண்டபோது இந்திய முஸ்லிம்களிடையே சமய சீர்திருத்தத்தையும் ஒழுக்க விழிப்புணர்வையும் ஏற்படுத்த சையத் அஹ்மத் கான் அலிகட் இயக்கத்தை தொடங்கினான். இஸ்லாமிய போதனைகளை நவீன கால தேவைகளுக்கு இணங்கும் வகையில் கொடுக்க முயன்றான். சமய கோட்பாடுகள் மாற்ற முடியாதவை அல்ல என்றான். மதம் சமுதாய முன்னேற்றத்துக்கு உதவ வேண்டுமே தவிர முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது என்றான். காலத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யாத சமயம் இந்திய இஸ்லாம் போன்று பயனற்ற பழஞ்சின்னமாகிவிடும் என்றான். இந்திய முஸ்லிம்கள் மூட பழக்க வழக்கங்களையும் சமய பொறையின்மையையும் சாரமற்ற சம்பிரதாயங்களையும் கைவிட்டு விஞ்ஞான மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றான். பர்தா முறையை சாடினான். மத கருத்து வேறுபாடுகள் தேச நலனுக்கு ஊறு விளைவிக்க கூடாது என்று வலியுறுத்தினான். மக்களிடம் மத வித்தியாசங்கள் இருந்தாலும் அனைவரிடையேயும் ஒரு தேச மக்கள் என்ற உணர்வு மேலோங்கி இருக்க வேண்டும் என்பதன் அவசியத்தை வலியுறுத்தினான். முஸ்லிம்கள் ஆங்கில கல்வி பெற வேண்டும் என்றான்.
அதன் அடிப்படையில் 1875 அலிகட் முஸ்லிம் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை நிறுவினார். இதுவே பின்னாளில் அலிகட் முஸ்லிம் பல்கலைக்கழகமாக விரிவடைந்தது. ஆனால் மேற்கத்திய நடைமுறைகளை இந்திய முஸ்லிம்களிடம் திணிப்பதாக முஸ்லிம் சமுதாயம் எதிர்ப்பு தெரிவிக்கத்தான் செய்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில் வீறு நடை போட்டு இன்னுயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை.